அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் வந்து லக்னத்துல வந்து எந்த கிரகங்கள் அமர்றது வந்து நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நவ கிரகத்துல லக்னத்துல எந்த கிரகங்கள் அமர்றது வந்து நல்ல அமைப்பை நம்மளுக்கு வந்து தரும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து போக போகுது. பொதுவா லக்னத்துல சூரியன் அமர்றது வந்து எல்லாத்துக்குமே நல்லது தாங்க. தன்னம்பிக்கையை கொடுத்துருவாரு. இந்த லக்னத்துல அமர்ற கிரகங்களை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய அந்த லக்னாதிபதி வலுவை பொறுத்தும் லக்னத்துல எந்த கிரகங்கள் அமர்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்ல நம்மளுடைய குணங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு சாதகமான தசாபுத்திகள்ல வந்து எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது, சாதகமற்ற தசாபுத்திகள்ல எந்த அளவுக்கு தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத லக்னத்துல அமர்ற கிரகங்களும் லக்னாதிபதியின் வலு மட்டுமே தீர்மானிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சூரியன் வந்து லக்னத்துல அமர்றது வந்து 12 லக்னக்காரங்களுக்கும் தன்னம்பிக்கையை கொடுத்துருங்க. தன்னம்பிக்கையான நபரா இருப்பாரு. தலைமை பண்பு, சூரியன்னா தலைமை பண்பு இல்ல, அந்த மாதிரி தலைமை பண்பு வந்து கொடுத்துருவாரு. சூரியன் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய மீனத்துக்கு கூட லக்னத்துல இருக்கிறது நல்லதுதான். 6க்கு 8ல மறைஞ்சு லக்னத்துல உட்காந்துருப்பாரு. அப்படியே அவர் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய மகரத்துக்கு கூட 8க்கு 6ல மறைஞ்சு லக்னத்துல உட்காந்துருப்பாரு. சூரியன் லக்னத்துல அட்டமாதிபதியாகி அமர்றது கூட குற்றம் கிடையாதுங்க. அவர் கூட சேர்ந்து சனியுடைய தொடர்பு, ராகுவுடைய தொடர்பு, அமாவாசை சந்திரனுடைய தொடர்பு வந்துடாம இருந்ததுன்னா வந்து அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது, நல்ல அமைப்பு தான். அதுக்கப்புறம் சந்திரன் வந்து லக்னத்துல அமர்றது வந்து அவருடைய ஒளித்தன்மையை பொறுத்து தான் முடிவாகும். விருச்சிக லக்னத்துல வந்து அவர் நீச்சமாயிருவாரு. நீச்சமானா கூட பரவாயில்ல. ரிஷப லக்னத்துல உச்சமாயிருவாரு. லக்னத்துல இருக்கும்போது உச்சமானா கூட வந்து நம்ம அந்த ஒளித்தன்மை அடிப்படையில தான் எடுத்துக்கணும். அவர் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாரா, வளர்பிறை சந்திரனா இருக்கிறாரா, தேய்பிறை சந்திரனா இருக்காரா, அமாவாசையை நெருங்கிட்டாரா, இல்ல அமாவாசை சந்திரனா இருக்காரா, இப்படி வந்து அவருடைய ஒளித்தன்மையை வச்சுதான் வந்து நம்ம அங்க முடிவு பண்ணணும். சந்திரன் பொதுவா ஒளித்தன்மையோட லக்னத்துல இருக்கும்போது இன்னொரு குரு லக்னத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்ல வந்துடும். அங்க வந்து காரக நன்மைகள் நடக்கும். அந்த ஜாதகர் வந்து அன்பானவராக இருப்பார், தாய் உள்ளம் கொண்டவராக இருப்பார், அனைவரையும் வந்து அரவணைத்து போகணும் அப்படிங்கிற வந்து குணம் இருக்கும். கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 6க்கு 8ல மறைஞ்சு லக்னத்தில் உட்காந்துருப்பார். அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒளித்தன்மை அந்த கிரகங்களோட சேர்ற சுபத்துவ பாவத்துவ கிரகங்களுடைய அடிப்படையில் அந்த நன்மை தீமைகள் வந்து முடிவாயிரும். சூரியன் வந்து 6 வருஷ தசைனா அவருடைய கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சுதான் அந்த 6 வருஷ திசையில அவர் காரக நன்மைகளை செய்யறாரா, ஆதிபத்திய நன்மைகளை செய்யறாரா, தீமைகளை செய்யறாரா அப்படிங்கிறது முடிவாகும். அதே மாதிரி சந்திரனுக்கு 10 வருட திசையில அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒளித்தன்மை, அதுக்கப்புறம் வந்து கூட சேர்ற இல்ல பார்க்கிற நன்மை செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய இயற்கை சுபர் இயற்கை அசுபர் இருக்காங்களா, அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை வச்சுதான் காரக நன்மை அல்லது தீமை, ஆதிபத்திய நன்மை அல்லது தீமை அவருடைய 10 வருஷ திசையில வந்து நடக்கும். அவர் வந்து தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியா வரக்கூடியவர் 8க்கு 6ல மறைஞ்சுதான் லக்னத்துல உட்கார்ந்துருப்பாரு. பொதுவா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் லக்னத்துல உட்காரும் போது 6க்கு 8ல மறைஞ்சும் 8க்கு 6ல மறைஞ்சும் வந்துடும். அந்த ஆதிபத்தியத்தை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்து செவ்வாய் வந்து உட்காரக்கூடாதுங்க. அதாவது செவ்வாய் ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய மீன லக்னம், அதுக்கப்புறம் ஒரு நண்பராக வரக்கூடிய சூரியனுடைய லக்னங்கள், அதுக்கப்புறம் சந்திரனுடைய லக்னங்கள், அவர் லக்னாதிபதியாக கொண்ட செவ்வாயுடைய லக்னங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து பெரிய நன்மைகளை லக்னத்தில் உட்காரக்கூடாது. லக்னத்தில் உட்கார்ந்தா அவர் ஒரு முக்கால் பாவி அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகர் வந்து ஒரு கோவக்காரரா, முரண்டு பிடிக்கிறவரா, முன் யோசனை இல்லாதவரா, எதையும் வந்து செஞ்சுட்டு யோசிக்கக்கூடிய ஒரு நபரா வந்து இருந்துருவாரு. அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் இருக்கும், நல்ல கட்டுமஸ்தான தேகம் இருக்கும், செயல் வேகம் இருக்கும். சுபத்துவ அமைப்புகளில் இருந்தால் நல்லது. அவர் ஒரு பாவிங்கிற முறையில் இயல்பாக உட்காரக்கூடாது, பாவத்துவமாக இருக்கவே கூடாது. ஒரு சுபத்துவ அமைப்புகளில் ஒரு சந்திரனுடைய நேரடி பார்வையிலையோ, வளர்பிறை சந்திரனுடைய இணைவிலையோ, ஒரு குருவுடைய இணைவிலையோ பார்வையிலையோ, ஒரு சுக்கிரனுடைய இணைவிலையோ பார்வையிலையோ இருக்கும் பொழுதும், ஒரு கேதுவுடன் இணைந்து சூட்சம வலுவில் இருக்கும்போது அங்கே வந்து செவ்வாய் வந்து அவருடைய அந்த கோப குணங்களை மட்டுப்படுத்தி அவருடைய செயல் வேகத்தை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி கொடுப்பாரு. அப்போ வந்து லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லதாயிரும். ஒரு பாவத்துவ அமைப்புகளில் இருக்கவே கூடாது. இயல்பாக இருக்கிறது கூட ஒரு பெரிய நன்மைகள் கிடையாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். அவர் வந்து 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் மிதுனத்துக்கு வருவார். அவர் லக்னத்தில் இருக்கும்போது 6க்கு 6ல மறைஞ்சுதான் லக்னத்தில் இருப்பார். அப்போ 11ஆம் அவருடைய 7 வருஷ திசையில் 11ஆம் ஆதிபத்தியத்தை தான் அதிகமாக செய்ய போறாரு. அந்த விதத்தில் பரவாயில்ல. விருச்சிக லக்னத்துக்கு வந்து அவர் லக்னாதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 6க்கு 8ல மறைஞ்சு லக்னத்தில் உட்கார்ந்துருப்பாரு. இந்த அமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து பலன்
பலன்கள் அவருடைய திசையில குறைவா நடக்க போகுது அப்படிங்கறத வந்து அர்த்தம். அப்படியே வந்து அவர் 8ஆம் அதிபதியா மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியா 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர் 8க்கு 6ல மறைஞ்சுதான் லக்னத்துல உட்கார்ந்துருப்பாரு. 8ஆம் இடத்து பலன்கள் குறைவாகவும் லக்ன பலன்கள் அதிகமாகவும் அவருடைய 7 வருஷ திசையில நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே கன்னி லக்னத்துக்கு அவர் 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 8க்கு 6ல மறைஞ்சுதான் லக்னத்துல உட்கார்ந்துருப்பாரு. அப்போ அவருடைய 7 வருஷ திசையில வந்து 3ஆம் இடத்து பலன்கள் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத அர்த்தம். இது வந்து லக்னத்துல கிரகங்கள் அமர்ந்துட்டாலே இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வந்து அதுல சஷ்டாஷ்டக அமைப்புல அந்த வீட்டுக்கு மறைஞ்சுதான் இருப்பாங்கங்கிற அடிப்படையில வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் தாங்க. ஆதிபத்திய ரீதியா காரக கெடுதல்கள் லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது நம்ம அந்த இயல்பா இருந்தாலும் பாவத்துவமா இருந்தாலும் நல்ல பலன் இல்லை. பாவத்துவமா இருக்கும்போது ஆதிபத்திய நன்மைகளும் சேர்ந்து அடிபடும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் தாராளமாக இருக்கலாம். லக்னத்துல வந்து திக்பலம் அடையக்கூடிய கிரகம். குருவும் புதனும் லக்னத்துல திக்பலம் அடைவாங்க. கடுமையான புத்திசாலியா இருப்பாங்க. இந்த புதன் வந்து லக்னத்துல அமர்ந்துட்டாலே சமயோர்ஜித புத்தின்னு சொல்லக்கூடிய சடனா அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல பச்சோந்தின்னு கூட வச்சுக்குவாங்களா. ஆனா இந்த காலத்துல பொழைக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து அப்படி இருக்கணும்ல. அந்த மாதிரி அந்த சமயோர்ஜித புத்தி ஒரு நிமிஷத்துல எப்படி தப்பிக்கலாம் அந்த அந்த ஸ்பாட்ல வரும் அந்த ஐடியா. அவங்க பேச்சு, நளினமான பேச்சு, சிரிப்பு, நக்கல், நையாண்டி, காமெடி இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்குவாங்க. புத்திசாலித்தனம், கணித அறிவு கொண்டவங்களா இருப்பாங்க. கம்ப்யூட்டர் இப்போ இந்த நவீன காலத்துக்கு தேவையான அனைத்தையும் கத்துக்கிடக்கூடிய ஒரு புத்திசாலியா கடுமையான புத்திசாலியா இருப்பாங்க. அவர் வந்து மகர லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதியாகவும் பாக்யாதிபதியும் வரக்கூடியவர். 6க்கு 8ல மறைஞ்சுதான் லக்னத்துல உட்கார்ந்துருப்பாரு. அவருடைய 17 வருஷ திசையில அந்த பாக்கிய ஸ்தானத்தோடைய விஷயங்களை தான் 80% கொடுக்க போறாரு. அடுத்து மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 6க்கு 8ல மறைஞ்சுதான் லக்னத்துல உட்கார்ந்துருப்பாரு. அப்ப 3ஆம் இடத்து பலன்களை தான் வந்து அவருடைய 17 வருஷ திசையில செய்ய போறாருன்னு அர்த்தம். புதனுக்கும் மற்ற கிரகங்கள் மாதிரி தான் அவர் ஒரு பச்சோந்தி கிரகங்கிறதுனால அவர் வந்து பாவிகளுடன் சேர்ந்தார்னா பாவ பலன்களையும், சுபர்களுடன் இயற்கை சுபர்களுடன் சேர்ந்த சுப பலன்களையும், இயல்பாக தனியாக தனித்த புதனாக இருக்கும்போது முழு சுபராகவும் வந்து செயல்படுவார். அவர் தனிச்சு இருக்கிறதே நல்லது. அப்படி இல்லைன்னா சுபர்களோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது. பாவிகளோடு சேராம இருக்கிறது நல்லது. அப்படி பாவிகளோடு சேர்ந்துட்டார்னா அவருடைய 17 வருஷ திசையில காரக தீமைகளும் ஆதிபத்திய தீமைகளும் இருக்கும். இயல்பா இருந்துட்டார்னா காரக நன்மை ஆதிபத்திய நன்மைகள் இருக்கும். அதே நேரத்தில் சுபத்துவ அமைப்புகள் இருக்கும் போதும் காரக நன்மை ஆதிபத்திய நன்மைகள் இருக்கும். அவர் 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய விருச்சிக லக்னத்துக்கு கூட 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 8க்கு 6ல மறைஞ்சிருக்கிறதுனால 11ஆம் இடத்து பலன்களை தான் அதிகமாக செய்ய போறாரு. கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அவர் வந்து 8க்கு 6ல மறைஞ்சுதான் லக்னத்துல உட்கார்ந்துருப்பாரு. அதனால அவருடைய 5ஆம் இடத்து பலன்களை தான் அவருடைய திசையில வந்து அதிகமாக செய்ய போறாரு. பொதுவா புதன் வந்து லக்னத்துல இருக்கிறது நல்லது. அடுத்து குரு லக்னத்துல இருக்கிறது திக்பலங்கிற அமைப்புல இருப்பாரு. நல்லதுதான். முழுமையான இயற்கை சுப கிரகம். அவர் எந்த லக்னத்துக்கும் வந்து கெடுதல் செய்ய மாட்டார். ஆதிபத்திய ரீதியை கெடுக்கிற லக்னங்களாகவே இருந்தா கூட அப்பம் கூட ஒரு லக்னத்துல இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் மறைஞ்சுதான் இருப்பாரு. இது ஒரு அருமையான நிகழ்வு. லக்னத்துல குரு இருக்க பிறந்தவன் ஏமாலியா இருப்பாரு. அதே நேரத்துல இரக்க குணமுள்ளவனாகவும் இருப்பாரு. பிழைக்க தெரியாதவனா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக சிந்தனை, தர்ம சிந்தனை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம், அதே நேரம் உயர்ந்த மனிதனுடைய அதாவது தலைமை பண்புக்கு தேவையான அத்தனை விஷயமும் உயர்ந்த உள்ளமும் இருக்குங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், கருணை உள்ளம், இப்படி எதுனாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் வந்து கண்டிப்பாக கூட இருக்கும், ஹெல்ப் பண்ணும். நல்லா தான் இருப்பாங்கங்க. அப்படி ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. லக்னத்தை வந்து அவர் வலுப்படுத்திடுவார். சாப்பாடு துணிமணிக்கு எந்த காலத்திலையும் கஷ்டமில்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிடுவார். அதே நேரத்தில் லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து அவங்களுடைய மற்ற தசாபுத்திகளில் வந்து நன்மையோ தீமையோ வந்து நடக்கும். தீமைகளை வந்து தாங்குற வலுவையும் நன்மையை வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதோ வந்து அந்த லக்னத்தில் குரு இருக்கிற அமைப்புகள் வரும். அவர் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய துலாத்துக்கு 3ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 6க்கு 8ல மறைஞ்சிருக்கிறதுனால துலாம் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியாக தான் அவருடைய 16 வருஷ திசையில வந்து அவர் செயல்படுவார். கடகத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவர். இங்கேயும் அவர் வந்து பாக்கியாதிபதியாக தான் அதிகமாக செயல்படுவார். சிம்மத்துக்கு 8ம் 5ம் வருவார். 8க்கு 6ல மறைஞ்சிருக்கிறதுனால 5ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். அப்படியே ரிஷபத்துக்கு 8ம் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அட்டமாதிபதியை விட அவர் 11ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். அட்டமஸ்தானத்துக்கு 6ல மறைஞ்சு லக்னத்துல திக்பலமா இருக்கிறதுனால எல்லா லக்னத்துக்கும் குரு லக்னத்துல இருக்கிறது நல்லதுதான். அவர் பாவத்துவம் மட்டும் அடையாம இருக்கணும். ஒரு சுபத்துவ அமைப்புகள்ல சந்திரனுடைய குருவை சுபத்துவப்படுத்துறது யாரால முடியும்? பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல குரு இருக்கிறது சிறப்பான பலன்களை வழங்கும். இயல்பா இருந்தாலும் நல்லதுதான்.
அமாவாசை சந்திரனுடைய இணைவிலையோ, ராகுவுடைய இணைவிலையோ, சனியுடைய இணைவிலையோ, பார்வையிலையோ, சூரியனுடன் அஸ்தங்க தோஷத்திலேயோ அவர் இருக்கும்போது மட்டும் அவரால் பெரிய நன்மைகள் இல்லாமல் போயிடும். மற்றபடி லக்னத்தில் குரு இருக்கும்போது அவருடைய பார்வையான 1, 5, 9 அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய முக்கோணம் செயல்பட்டு எல்லாத்துக்கும் அவருடைய திசையில் அந்தஸ்தை உயரக்கூடிய அமைப்புகள் அவருடைய திசைகள் அதிகமாகவும் மற்ற திசைகளையும் வந்து நல்ல முறையில் தான் இருக்கும். அப்படி ஒன்றும் ஜாதகர் வந்து கெட்டு பெயர மாட்டார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சுக்கிரன். குருவை போன்று இவர் ஒரு முழு சுபரான கிரகம் தான். அதனால சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறதும் 12 லக்னக்காரங்களுக்கும் நல்லது. சுக்கிரன் பாவத்துவம் அடையாமல் ராகுவுடையோ, சனியுடையோ, அமாவாசை சந்திரனுடையோ, சூரியனுடைய அஸ்தங்க தோஷத்திலேயோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. சந்திர அதியோகம், குருவுடைய பார்வை, தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது எக்ஸலண்ட் பலன். அவருடைய காரக நன்மைகளையும், சொகுசு வாழ்க்கை, பெண் சுகம், அந்த மாதிரி காரக நன்மைகளை கொடுப்பாரு. அவருடைய 20 வருட தசையில் எந்த வயசில் இந்த தசை நடப்புக்கு வருது அப்படிங்கிறத பொறுத்து ஆதிபத்திய நன்மைகளையும் வந்து அவர் வழங்குவார். அவர் வந்து 6ஆம் அதிபதியாக வரக்கூடியது வந்து தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 6க்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால 11ஆம் இடத்து பலன்களை தான் அதிகமாக செய்வார். ரிஷப லக்னம் லக்னாதிபதியான அவருக்கே ஒரு 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 6க்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால லக்ன பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து மீனத்துக்கு 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். லக்னத்தில் உச்சமடையும் பொழுது அவர் 8க்கு 6ல் மறைஞ்சிருவார். 3ஆம் அதிபதியாக தான் அவர் அதிகமாக செயல்படுவார். துலாத்துக்கு அவர் லக்னாதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 8க்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால லக்னாதிபதியாக தான் செயல்படுவார். அதனால ஒரு இயற்கை சுபருங்கிற முறையில் அவர் லக்னத்தில் இருக்கிறது 12 லக்னக்காரங்களுக்கும் நல்ல பலன்களை தான் வழங்கும். 6, 8 வரக்கூடிய அந்த லக்னங்களுக்கு கூட அவர் காரக நன்மைகளையும் ஆதிபத்திய கெடுதல்கள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு அவர் மறைஞ்சிருப்பாரு, அதனால குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சனி ஒரு இயற்கை பாவி கிரகம். அதாவது செவ்வாய் முக்கால் பாவி மாதிரி சனி ஒரு முழு பாவி. அவருடைய லக்னாதிபதியாக கொண்ட அந்த கும்ப மகர லக்னங்களுக்கோ, ராஜ யோகாதிபதியாக கொண்ட ரிஷப துலாம் லக்னங்களுக்கோ, யோகராக கொண்ட மிதுன கன்னி லக்னங்களுக்கு கூட அவர் லக்னத்தில் இருக்கிறது நல்லது கிடையாது. சனி லக்னத்தில் இருந்தால் லக்ன வலுவை குறைத்து விடுவார். லக்னாதிபதி கண்டிப்பாக வலுவுடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்புக்கு தள்ளப்பட்டுருவாங்க. லக்னத்தில் சனி இருக்கிறது சோம்பேறித்தனம், போராமை குணம், அடுத்தவங்களை பார்த்து போராமப்படுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழில் செய்கிற மாதிரி பெயருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. லக்னத்தில் அவர் வந்து ஒரு உச்சமாகவோ, துலாத்தில் உச்சமாகவோ, அதுக்கப்புறம் ஆட்சியாகவோ அந்த மாதிரி ஸ்தான வலுவில் இருக்கும்போது கூட உடல் உழைப்பால் பிழைக்க வச்சுருவார். நல்லது கிடையாதுங்க. அவர் வந்து ஸ்தான வலுவை இழந்து சுபத்துவமாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஜாதகம். அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர் கண்டிப்பாக லக்ன வலுவை குறைக்க தான் செய்வார். அவர் சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 6க்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால 7ஆம் இடம் அவருடைய 19 வருஷ தசையில் 7ஆம் இடத்து பலன்கள் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கன்னிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். 6க்கு 8ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்து பலன்கள் தான் நடக்க போகுது. 5ஆம் இடத்து பலன்கள் நடக்க போகுது. பெண் குழந்தையை கொடுப்பாரு. அதே நேரத்தில் அவர் லக்னத்தில் இருக்கிறது எல்லா திசைக்கும் லக்ன வலுவை வந்து குறைக்க தான் செய்வார். எல்லா திசைக்கும் இது வந்து நல்ல அமைப்பு கிடையாது. கடகத்துக்கு 8ஆம் அதிபதியாக 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். 8க்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால 7ஆம் அதிபதியாக தான் செயல்படுவார். மிதுனத்துக்கும் 8ஆம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவர். 8க்கு 6ல் மறைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுனால பாக்கியாதிபதியாகத்தான் செயல்படுவார். அப்படின்னாலும் கூட அவர் 8க்கும் 6க்கும் மறைஞ்சிருந்தால் கூட ஆதிபத்திய ரீதியாக கெடுதல்கள் குறைவாக இருந்தாலும் அவர் வந்து லக்னத்தில் இருந்து லக்ன வலுவை வந்து லக்னத்தோட ஒளியை குறைச்சிருவாருங்க. அது வந்து எந்த திசைக்குமே நல்லது கிடையாது. ஒரு ராஜயோகாதிபதி உங்களுக்கு தசை நடத்த வராரு, அப்போ அவங்க கொடுக்குற அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு லக்னம் சுபத்துவமாக இருக்கணும். அப்படி லக்னம் சுபத்துவமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வந்து நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேது தாராளமாக அமரலாம். லக்னத்துடைய அந்த வலுவை ஒரு 20% குறைக்க தான் செய்வார். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு பாவிங்கிற முறையில் லக்னத்தில் அமரும்போது ஒரு 20% ஒளியை லக்னத்தை குறைக்க தான் செய்வார். ஆனால் ராகு அமரக்கூடாது. ராகு அமர்ந்தால் 100% லக்னத்தோட ஒளியை வந்து அவர் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடாரு. ராகு மட்டும் லக்னத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கணும். வேற எந்த பாவிகளும் லக்னத்தில் தொடர்பில்லாமல் இருக்கணும். சுபத்துவ அமைப்புகளில் இருக்கணும். இத்தனை விஷயம் வந்துடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகம் வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில் அந்த மாதிரி வந்து அன்றாட வாழ்க்கைக்கு போராடக்கூடிய ஒரு ஜாதகமாக அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும். இதே மாதிரி
இந்த நவ கிரகங்கள் 12 வீடுகள்லையும் இருந்தால் என்ன மாதிரி அப்படிங்கிறத வரிசையாக வந்து இன்றைக்கி வந்து லக்னம் சொல்லிட்டோம்ல, அடுத்து வந்து 2ஆம் வீடு 3ஆம் வீடு இந்த மாதிரி 12 வீடுகளை வந்து விரைவில் வந்து நம்ம முடிக்க பார்க்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.